இன்னைக்கு அநேக விசுவாசிகள் வளராததுக்கு காரணம், கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லாததற்கு காரணம் என்னவென்று கேட்டீங்கன்னா, கற்றுக்கொள்ளுகிற எண்ணம் இல்லை. நாம் ஒரு மாணவனை போல தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி கேட்க நம்ம பழகணும். இயேசு இந்த உவமையை சொன்னார். ரொம்ப எளிய நடையில தான் சொன்னாரு. ஒன்னும் பெரிய கஷ்டமா இல்ல. ஒரு வீட்டெஜமான் இருந்தான். அவன் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்தான். அந்த விதை வளர்ந்தது, கதிராய் வந்தது. இப்போ முதிர்ச்சி அடைகிற நிலையில வருது. திடீர்னு வேலைக்கார பாக்குறாங்க, அந்த பயிரோட சேர்ந்து கோதுமையோட சேர்ந்து களையும் வந்துருச்சுன்னு சிம்பிளா சொன்னாரு. இது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா? அப்படி அல்ல. ஆனா கூட நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. தேவனுடைய வசனத்துல ரொம்ப எளிமையான நடையில ஆண்டவர் பேசினாலும் அந்த எளிமையான நடையில ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. நீங்க ஆழத்துல எவ்வளவு அதிகமா போறீங்களோ அப்பந்தான் நீங்க முத்துக்களை பெற முடியும். இல்லைன்னா முத்துக்களை பெற முடியாது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு காரியத்தை நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். சபையில வந்து தானே செய்தி கேட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சபையில வரும்ல அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்க கூடாது. சபையிலிருந்து போன பிறகு கேட்ட செய்தியை மீண்டும் தேவ சமூகத்துல அமர்ந்து ஆண்டவர்ட்ட இன்னும் கேளுங்க, ஆண்டவரே இதுல இன்னும் என்ன சத்தியம் எனக்கு வைத்திருக்கிறேன், நான் வளருவதற்கு, நான் உம்முடைய சீஷனா இருப்பதற்கு, உண்மையே எப்பொழுதும் பின்பற்றுவதற்கு எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறேன், அது எனக்கு கற்றுத்தாங்கப்பா. இப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருப்பார். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நான் அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிகுதியான கனிகளை அவன் கொடுப்பான் என்று சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னார், நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று சீஷர்களாக கடைசி பிறந்தவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா கற்றுக்கொள்ளுகிற சுபாவம் நமக்கு வேண்டும். வெளியில கேட்ட செய்தியை உங்கள் அறை வீட்டுக்குள் போய் ஆண்டவர் சமூகத்துல அந்தரங்கத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்க. அவர் உங்களோட பேசுவார், தமது சத்தியங்களை விளக்கி காட்டுவார். அநேக நபருக்கு வசன வெளிச்சம் இல்லை, ஆகவேதான் இன்னும் இருட்டிலே தடவி கொண்டே இருக்கிறார்கள். நல்ல கவனிப்போம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தெளிவான ஒரு பார்வை தேவை, தெளிவான ஒரு நடை தேவை. நாம் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். அப்படி என்றால் முதல் காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், நாம் தேவ சமூகத்தில் கேட்கிற செய்தியை இந்த காதல கேட்டு அடுத்த காதல விட்டுறக்கூடாது. மாறாக அதை உள் வாங்கி கொண்டு தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து இன்னும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும்.